welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? என்னடா பாவக்காய் வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் ஐயோ எனக்கு இது மட்டும் பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஸ்டஃப்ட் பாவக்காய் தான் நம்ம செய்ய போறோம். இந்த பாவக்காவை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்க நிறைய லூஸ் பண்றீங்கங்க. ஏன்னா இந்த பாவக்காயோட பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, உங்க முடி நல்லா வளரும்னு சொன்னா கண்டிப்பா சேர்த்துக்குவீங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பாவக்காவை ரெடி பண்ணிக்கலாம். பாவக்காவை கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நடுவில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணி அதுல தான் ஸ்டஃபிங் பண்ண போறோம். பாவக்காவை நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நடுவில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்க போறோம். நீங்க ஒரு நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம், இல்ல உங்க விரலை வச்சு அப்படியே நீங்க புஷ் பண்ணீங்கனாலே அது வந்துருங்க. ஸ்டடி ஷோஸ் இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. பாவக்காயில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயில கொஞ்சமா நம்ம சால்ட் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் ஒரு 3 ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட போறோங்க. பாவக்காயை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் பாவக்காய் பார்த்தீங்கன்னா உங்க பிளட் சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த பாவக்காயை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரா இதெல்லாம் வச்சு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். நல்ல கலர், நல்ல அரோமா வந்துருச்சு. இப்போ தனியா எடுத்து வைக்கலாங்க. இப்போ அதே பேன்ல கொஞ்சம் நான் கடலை எண்ணெயை சேர்த்து ஒரு 8 to 10 வரமிளகாய் வச்சிருக்கேன் இல்லையா, அதை தான் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்பெல்லாம் டாக்டர்கிட்ட போனாலே ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யார் கேட்டாலும் ஃபேட்டி லிவர் இருக்கு. உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பிட்டகோட நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் யூ டு டீடாக்சிஃபை யோர் லிவர். வரமிளகாயும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் இப்போ சேர்த்துறேங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 7 to 8 பல் பூண்டு நான் சேர்த்துக்க போறேங்க. இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து தனியா வைக்க போறோம். ஏன்னா எல்லாமே இது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் நம்ம அரைச்சு வைக்க போறோம். அதே பேன்ல கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாவக்காயை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போறோங்க. நல்லா டர்ன் பண்ணி 2 சைட்லயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட், இன்னொரு பவுல்ல பாவக்காய் அப்படியே கொஞ்சமா எடுத்து அப்படியே அந்த இதுல ஸ்டஃப் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ அதை குக் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதே பேன்ல தான் இந்த பாவக்காயை நம்ம குக் பண்ண விட போறோம். இனி கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 by 1 எல்லாமே எடுத்து அந்த பேன்ல வச்சுக்கலாம். உங்க ஹார்ட்டுக்கு நல்லது, உங்க ரத்தத்துக்கு நல்லது, உங்க லிவருக்கு நல்லது, உங்க ஸ்கின்னுக்கு, உங்க ஹேருக்கு, டயபெட்டிஸ் இருந்தா நல்லது. இட்ஸ் ரிச் இன் ஃபைபர். இன்னும் வேணுமா? இன்னும் போயிட்டே இருக்கு லிஸ்ட். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு குக் பண்ண விடலாங்க.
ஓகே, ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை டர்ன் பண்ணி விட போறோங்க. டர்ன் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்கு. அதை எடுத்து மேலாப்ல அப்படியே நீங்க போடுங்க. ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். இதோ ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா சூடா இருக்கு, பாவக்காவும் அருமையா இருக்கு. கொஞ்சம் நெய் அந்த சூடான சாப்பாட்டுல, ஆஹா சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். Stuffed pavaka ready.